ச்சே, ஏய் என்னடி ஆச்சு இவ்வளோ டென்ஷனாக இருக்கேன்? இந்த டைமும் இன்டர்வியூவில் ரிஜெக்ட் ஆயிட்டேன். ஓ இதுக்கு தான் இவ்வளோ அப்செட்டாக இருக்கியா? இந்த இன்டர்வியூ பண்ணடி இன்னும் எவ்வளோவா இன்டர்வியூ இருக்குது, எவ்வளோ கம்பெனி இருக்குது, இதுக்கே எவ்வளோ ஃபீல் பண்ணுற? இல்லைடா, நான் படித்த படிப்புக்கான வேலை கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. பேசாமல் அந்த கீதாக்கா சொன்ன மாதிரி அவங்க கட்டட வேலையிலே ஒரு ஆள் தேவைன்னு சொன்னாங்க. அங்கே போனாலாவது என் கையில் அமௌண்ட்டு நிற்கும். ஏய் என்னடி லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க? இதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சு இவ்வளோ கம்பெனி ஏறி இறங்கிட்டு இருக்கியா? பாரு நான் சொல்லட்டுமா, நம்ம அப்பா தாத்தாலாம் நமக்கு சுத்த சுத்திட்டு போல நினச்சோன்னே போய் கம்பெனியில் வேலை செய்கிறதுக்கு. நமக்கு ஒரு விஷயம் வேணா நம்ம தான் ரொம்ப கஷ்டப்படணும். அதெல்லாம் விடு, அடுத்த இன்ட்ரு எங்கேன்னு பாரு, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன். உனக்கு எந்த வேலை பிடிச்சிக்கோ அந்த வேலை மட்டும் செய். நீ சொல்கிறது எல்லாமே கேட்க நல்லா தாண்டா இருக்கு, ஆனால் எனக்கு சரியாக வரும்னு தோணலை. ஓய் இவ்வளோ அப்செட்டில் கூட நீ ரொம்ப அழகாக தாண்டி இருக்க.